இன்றைக்கி மார்கழியோட 3ஆம் நாள். மாலை போட்டு எனக்கு 2வது நாள். அதிகாலை பொழுதே எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் விளக்கும் ஏற்றியாச்சு. அதே மாதிரி நிலக்கதவுகளில் இருக்கக்கூடிய விளக்குகளையும் ஏற்றியாச்சு. பொதுவாக விளக்குகளுக்கு பக்கத்தில் மலர்கள் நம்ம வைக்கணும் எப்போயுமே. ஏன்னா விளக்கு மகாலட்சுமியோட அம்சம். ஸோ எப்போயுமே வெறும் விளக்க வைக்காமல் மலர்களோடு வச்சிங்கன்னா இன்னும் உத்தமமாக இருக்கும். இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமிகளுக்கும் அலங்கார மலர்களால் பண்ணிவிட்டு விநாயகருக்கு ஒரு விளக்கு, முருகனுக்கு ஒரு விளக்கு, பொதுவாக இருக்கிற எல்லா சாமிகளுக்கும் ஒரு விளக்குன்னு மொத்தமாக 3 விளக்கு ஏற்றியாச்சு. இப்படி அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்று தீபதூப ஆராதனை காமிக்கும்போது வீடே ஒரு மங்களகரமாக, லக்ஷ்மி கடாட்சியமாக, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே வர்றதை நீங்களே உணர்வீங்க. ஒரு எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து விலகி நேர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே கண்டிப்பாக தோன்றும். நான் இன்றைக்கி சீக்கிரமாக பூஜையை முடித்ததுக்கு காரணமே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பாலதண்டாயுதபாணி கோயிலுக்கு போய் சூப்பராக ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகனை தரிசிச்சிட்டேன். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.